அனைவருக்கும் வணக்கம். நேற்று தினேஷ் விஷ்ணு இந்த பக்கம் பூர்ணிமா விசித்ராமா 4 பேர் பேசியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தினேஷ் விசித்ராமா ஒரு வஞ்ச புகழ்ச்சியாக புகழ்றாராம். மேடம் நீங்கள் தான் மேடம் இந்த டைட்டில் வின் பண்ணுவீங்க, மேடம் நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சீனியர் சிட்டிசன் வின் பண்ணி அது ஒரு சாதனையாக இருக்குது மேடம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே விசித்ராமா பார்த்தீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சியில் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பணப்பட்டி எடுத்துகிட்டு போயிருங்க, நீங்கள் இளம் தலைமுறைக்கு வழி விடுங்க அப்படியெல்லாம் சொன்னார்லே. அதை தான் பாயிண்டை பிடிச்சிட்டாங்க. என்ன சார் இப்போ எப்படி சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க, இளம் தலைமுறைக்கு வழி விடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுத்து அடிச்சுட்டு நீங்கள் பாயிண்ட் தினேஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாயிண்டாக பேசுவீங்க. இவங்களும் திருப்பி வஞ்ச புகழ்ச்சி அணியில் வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் தான் சார் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவர் வஞ்ச புகழ்ச்சி வச்சனால திருப்பி இவங்களும் திருப்பி வஞ்ச புகழ்ச்சி வைக்கிறாங்க. நீங்கள் தான் சார் ஜெயிப்பீங்க, நீங்கள் தான் பாயிண்டாக பேசுறீங்க, உங்களுக்கு தான் ஜெயிக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்குது, நீங்கள் பாயிண்டாக பேசுறீங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே இவர் மிதக்க ஆரம்பிச்சிட்டார். விசித்ராமா இவர் புகழ்ந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க எதுவும் நான் ஜெயிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லவே இல்லை. அப்படியே அப்படின்னு தான் கேட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஆமாம் மேடம், எனக்கு பணமெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை மேடம், அந்த வின்னர் அப்படிங்கிற அந்த சீல்டு தான் மேடம் முக்கியம், நான் மட்டும் அந்த சீல்டை பிடிச்சிட்டேன் அப்படின்னா அது போதும் மேடம், அந்த காசெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை மேடம், 50 லட்சம் பணமோ அதெல்லாம் எனக்கு மேட்ரே இல்லை, எனக்கு அந்த டைட்டில் வின்னர் அப்படி தான், அதுதான் எனக்கு தேவை, அதனால மேடம் எனக்காக நீங்கள் விளையாடுங்க மேடம், எனக்காக விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா என்னடா தினேஷ் இப்படி ஆகிட்டு அவ்வளோ கனவு பண்ணுறியா, ஆனால் உன் கனவே பழிக்காது அப்படிங்கிற மாதிரி தினேஷ் வெற்றி பெறதுக்கு ஒரு துளி கூட வாய்ப்பு இல்லை. அன்அஃபிஷியல் ஓட்டிங்களே அர்ச்சனா தான் ஃபஸ்ட்டு இருக்குது, நீ 3ஆவதாக இருக்கிற, இதில் வேற நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு இவ்வளவு தூரம் நீ இருக்கியே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விசித்ரா ஒரு வஞ்ச புளிச்சில் சொன்னாங்க, அதுக்கே தலைக்கேறி இந்த ஆளுக்கு ஆடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சே, இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.